திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு பைப் தயாரிப்பதற்காக 31 டன் அளவிலான காயில் கொண்டு செல்லப்பட்டது. இந்த லாரியை ஓட்டுநர் சுபாஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வளைவை கடக்க முயன்றபோது எடை தாங்காமல் லாரியின் ட்ரெய்லரிலிருந்து 2 இரும்பு காயில்களும் சரிந்து சாலையில் விழுந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று லாரியின் ட்ரெய்லர் மற்றும் இரும்பு காயிலை கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்த முயன்றனர். மேலும் இரும்பு காயிலை அப்புறப்படுத்த கோவையிலிருந்து கிரேன் வரவழைக்கப்பட்டது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு